இருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போய் கோர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு அங்கேயும் அட்டன் பண்ண முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி நான் இங்கே வரேன். நான் சொன்ன டைம் 1 மணிக்கு இவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக பேசினேன். நீ பத்திரிகை நிருபுகிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுடி மாதிரி கழுத்தில் ஒரு கட்சி கட்டிட்டு எந்த பிராண்டோட எடுத்து நாங்கள் பேர் மாற்றி போடுறோம். அதுதான் சொல்றேன். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு. அதுக்கான விளக்கம் கேட்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க. கேப்டன் ஐயா வந்ததுலேருந்து நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நான் அன்னதானம். அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா. நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷர். அதனால தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் இந்த விஷயம் தானே வேற என்ன விஷயங்கள்லாம் அந்த ஒரு துணிவு நல்ல ஒரு துணிவு சீரியஸாக. அது உங்ககிட்டயே சொல்கிறேன் பார்த்தீங்க. ஐயோ அதுதானே 11 மணிக்கு நான் வரல. நான் சொன்னேன் 11 மணிக்கு வரேன் நான் சொன்னேன். நான் வரல. என்கிட்ட சொன்னது 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போ ஃபோன் எடுத்திருக்கேன். ஓகே அதானா நீங்கள் யார் சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு காஞ்சிபுரத்தில் கோர்ட்டு. நான் இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் இங்கிருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போய் கோர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு அங்கேயும் அட்டன் பண்ண முடியாமல் மறுபடியும் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி நான் இங்கே வரேன். நான் சொன்ன டைம் 1 மணிக்கு இவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் என்னால் 1 மணிக்கு வர முடியும். 1 மணிக்கு வரணும் சொல்லியிருந்தேன். ஆமாம் ஆனால் நானுமே அதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன். அதான் நான் நியர்பை சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு கோர்ட்டு காஞ்சிபுரத்துலலாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வரும்போதே கோர்ட் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன இருக்கும். எனக்குமே வரணும் கொஞ்சம் பொறுமையா பேசுனேன். நீ பத்திரிகை நிருபுகிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுடி மாதிரி கழுத்துல ஒரு கட்சி கட்டிட்டு கேள்வி கேட்கிறீங்க. சொல்றேன் நம்பிக்கை வந்து அந்த கை கட்டு பிரிச்சாச்சு பாருங்க. நான் ஒரு அடி பாருங்க, அடி கேமரா அடியில் கட்டுனேன். கை கட்டு பிரிச்சாச்சு, சட்டப்பட்டு கவலை தெரியல, முதுகுக்கு கட்டு பிரிச்சாச்சு. அது கேரளால தான் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்தானே. வந்து எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேர் மாத்தி போடுறோம். அதுதான் சொல்றேன். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு. அதுக்கான விளக்கம் கேட்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க. அதாவது ஓவர்லாப்பிங் கிடையாது. அது கேட்குறேன். இங்க பாருங்க, வெளியே இருக்கிற மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி தெரியாம நீங்க கேட்குறீங்க. வெளியே இருக்கிறது ஹார்ட்வேர், உள்ள இருக்கிறது சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பிசிபிங்கிறது ஒரு யூனிட். அதாவது நம்ம ஃபோனில் எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும். இதெல்லாம் நான் தனியாக மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நான் இப்போ சொல்கிற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது. ஸோ வந்து வெளியே இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யார் வேணால் வாங்கலாம். நீங்கள் கூட பை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 300 யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம். அதாவது 300 பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம். ஸோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது. அதோட உங்களோட உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர், வெளியே இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன், லைஃப் டைம் ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேமுங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எப்படி வரலான்னு கேட்குறேன் நான். அலிகேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்ட 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? ஓகே அதுதான் அதுக்கான விளக்கம் நான் இப்போ கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அது ஸ்கேம்னா என்ன, அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதை பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க இது வரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா? அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. நான் பாருங்க என்ன வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க. இது என்ன வீடியோன்னு பாருங்க. இதை போட்டேனே நான் பதில் கொடுத்துருக்கீங்க. பதிலே கொடுக்கல நீங்க, நான் கொடுத்துட்டேன். ரெவல்யூஷன் தான் கேக்குறோம். உங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் வாங்குற கன்சியூமர்ஸ் கூட வந்து அது புரியுது. என்ன இல்ல அதாவது நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லது தான். பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒன்றுமே தெரியாமல் இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம். நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் சேல். இப்போ தான் அதாவது இன்னிலேருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்னால் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். அது இல்ல இந்த விளக்கம் தான். அவ்வளவுதானே.
நன்றிங்கண்ணா நன்றி நன்றி நன்றிண்ணே